கொரோனாவுடன் வாழ மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மராட்டியத்தில் 20 நாட்களில் கொரோனா பாதிப்பு குறையும் என சுகாதார அமைச்சர் நம்பிக்கை. தள்ளி வைக்கப்பட்ட சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ஜூலை 1ஆம் தேதி தொடங்குகிறது என அறிவிப்பு. சத்தீஸ்கரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 மாவோயிஸ்டுகள் கொலை, ஒரு காவல்துறை அதிகாரி பலி. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கோவிட்-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலில் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை ஊரடங்கு போடப்பட்டது. அதன் பின் மே 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. மூன்றாவது முறையாக வரும் 17ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மே 17ஆம் தேதிக்கு பின் ஊரடங்கை நீட்டிக்க மத்திய அரசு விரும்பாது என தெரிகிறது. இதற்கிடையே வழிகாட்டுதலின்படி மத்திய அரசு தளர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அரசு கடந்த 1ஆம் தேதியிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்க அனுமதி அளித்தது. அதே வேளையில் கோவிட்-19 வைரஸ் தொற்றின் வேகமும் அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் நாட்கள் 12 இருந்து தற்போது 10ஆக குறைந்துள்ளது. இந்நிலையில் மக்கள் வைரசுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இது குறித்து மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் லாவ் அகர்வால் கூறிய போது, நாம் ஊரடங்கு தளர்வு மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பது ஆகிய 2 பணிகளை பற்றி பேசி வருகிறோம். இரண்டும் மிகவும் சவாலானது. அதனால் நாம் வைரசுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வைரசுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது வழிகாட்டு முறைகள் மிக மிக முக்கியம். வைரஸிலிருந்து தன்னைத்தானே ஒருவர் காப்பாற்றிக் கொள்ள சமூக பழக்க வழக்க மாற்றத்தை பின்பற்ற வேண்டும். இது மிக பெரிய சவால். இதற்கு மக்கள் ஆதரவு தேவைப்படுகிறது என்று லாவ் அகர்வால் தெரிவித்தார். சொந்த ஊர் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யும் வரை தொழிலாளர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாமல் தொழிலாளர்கள் பயணம் செய்து உயிரை பணயம் வைக்க கூடாது என்று அஜித் பவார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவுரங்காபாத் அருகே நேற்று சொந்த ஊருக்கு நடந்து சென்ற போது தண்டவாளத்தில் படுத்து தூங்கிய 16 மத்திய பிரதேச தொழிலாளர்கள் சரக்கு ரயில் ஏறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இது குறித்து துணை முதலமைச்சர் அஜித் பவார் கூறிய போது, இந்த சம்பவம் வலி மிகுந்தது. தொழிலாளர்கள் நம்பிக்கை இழந்து மகாராஷ்டிராவிலிருந்து இது போன்று சொந்த மாநிலத்திற்கு செல்வது வேதனை அளிக்கிறது. சொந்த ஊர் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யும் வரை தொழிலாளர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு இல்லாமல் தொழிலாளர்கள் பயணம் செய்து உயிரை பணயம் வைக்க கூடாது. எல்லோரும் படிப்படியாக சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அவசரப்பட தேவையில்லை என்று அவர் கூறியுள்ளார். நாட்டிலேயே மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் கோவிட்-19 வைரசுக்கு அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் மும்பையும் தள்ளாடி வருகிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் தோப்பே அளித்த பேட்டியில் கூறிய போது, மும்பை நகரத்தில் வைரஸ் பாதிப்பு குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் லாவ் அகர்வாலுடன் இணைந்து ஆலோசனை நடத்தினோம் என்று தெரிவித்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மும்பையின் அனைத்து வார்டு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதில் வைரஸ் பரவலை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தோம். மத்திய சுகாதார அமைச்சக இணை செயலாளர் அகர்வால் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் முறையாக விதிமுறைகளை பின்பற்றுமாறு கூறியுள்ளார். தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நபர்களின் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிதல், அவர்களுக்கு சோதனை மற்றும் முறையான சிகிச்சை அளித்தல் போன்ற நடைமுறைகளை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நோயாளிகளை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் இறப்பு விகிதத்தை குறைக்க முடியும் என அவர் தெரிவித்தார். தற்போது அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மூலம் அடுத்த 15 முதல் 20 நாட்களில் மும்பையில் வைரஸ் பாதிப்பு பெருமளவு குறையும் என உறுதி அளிக்கிறேன். பணியை துரிதப்படுத்த ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் மற்ற துறைகளை சேர்ந்தவர்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்துள்ளோம்.
வைரஸ் தடுப்பு பணிக்காக நிதி பற்றாக்குறை ஏதுமில்லை என்று அவர் கூறினார். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாட்டின் மற்ற பகுதிகளில் முடிவடைந்தது. ஆனால் குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு போராட்டம் காரணமாக வடகிழக்கு டெல்லி பகுதியில் மட்டும் சில பாடங்களுக்கு தேர்வு தள்ளி வைக்கப்பட்டது. அதுபோல் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து கொண்டிருந்த போது கடந்த மார்ச் 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டன. அதனால் சில தேர்வுகள் நிலுவையில் உள்ளன. தள்ளி வைக்கப்பட்ட தேர்வுகளில் உயர்கல்வி சேர்க்கைக்கு அவசியமான 29 பாடங்களுக்கான தேர்வுகளை மட்டும் நடத்துவது என்று கடந்த மாதம் மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி தள்ளி வைக்கப்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடக்கின்றன. இதை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று அறிவித்தார். தேர்வுக்கான கால அட்டவணை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். இதற்கிடையே விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்களின் வீடுகளுக்கே விடைத்தாள்களை அனுப்புவது பற்றியும் சிபிஎஸ்இ யோசித்து வருகிறது. இன்னும் இது குறித்து இறுதி முடிவு எடுக்கவில்லை. நாடு முழுவதும் உள்ள ஐஐடிகளில் சேர்வதற்கான ஜேஇஇ பிரதான தேர்வு ஜூலை 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வு ஆகஸ்ட் 23ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று அறிவித்தார். கோவிட்-19 வைரஸ் பாதிப்பு சமூக பரவலாகிறதா என்பதை கண்டறிவதற்காக இந்திய மருத்துவ கவுன்சில் ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் வைரஸ் பாதிப்பு அதிகம் உள்ள 75 மாவட்டங்களில் தொற்று அறிகுறி இல்லாதவர்களிடம் இருந்து சமூக பரவல் ஆகிறதா என்பது குறித்து விரைவில் ஆய்வு நடத்தப்பட உள்ளதாக மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அவர்கள் மேலும் கூறிய போது, கோவிட்-19 வைரஸ் பாதிப்பு அதிகம் உள்ள 75 மாவட்டங்களில் சிகப்பு, ஆரஞ்சு, பச்சை மண்டல பகுதிகளில் வசிப்பவர்களிடம் அவர்களது உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறன் தொற்று அறிகுறி வெளியே தெரியாமல் வைரஸை எதிர்த்து போரிடுகிறதா என்பது பற்றி கண்டறியப்பட உள்ளது. இதன் மூலம் வைரஸ் பாதிப்பு சமூக பரவலாகிறதா என்பதை உறுதிப்படுத்த முடியும். இந்த சோதனை சீனாவிலிருந்து சோதனை கருவிகள் வந்தவுடனேயே தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சீன கருவிகள் தவறான முடிவுகளை காட்டிய பிரச்சனையால் ஒத்திவைக்கப்பட்டது. தற்போது இந்த சோதனை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த சோதனை எலிசா ஆன்டிபாடி இரத்த பரிசோதனை அல்லது RT-PCR சோதனை மூலம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் கூறினர். மராட்டிய மாநிலம் அவுரங்காபாத் அருகே நேற்று அதிகாலை சரக்கு ரயில் ஏறி தண்டவாளத்தில் தூங்கிக் கொண்டிருந்த 16 மத்திய பிரதேச தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள மராட்டிய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, பலியான தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 5 லட்சம் நிதியுதவி அறிவித்து உள்ளார். மேலும் விபத்தில் காயமடைந்த தொழிலாளர்களின் மருத்துவ செலவையும் மராட்டிய அரசு ஏற்கும் என கூறியுள்ளார். இதேபோல ரயிலில் சிக்கி பலியான மத்திய பிரதேச தொழிலாளர்களின் குடும்பத்துக்கு அந்த மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலா ரூபாய் 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இதற்கிடையே வெளிமாநில தொழிலாளர்கள் தாங்களாக சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்ல வேண்டாம் என முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில அரசு ரயில்வேயுடன் பேசி வருகிறது. மும்பையில் இருந்தும் கூட விரைவில் ரயில்கள் இயக்கப்படும். தொழிலாளர்கள் உயிரை பணயம் வைக்க வேண்டாம். மாவட்ட நிர்வாகங்களால் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு உணவு மற்றும் தேவையான மருந்து வழங்கப்படுகிறது. ரயில்கள் இயக்கப்படுவது குறித்து உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வரை முகாம்களை விட்டு வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டு உள்ளார். சத்தீஸ்கரில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 4 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டனர். ஒரு காவல்துறை அதிகாரி பலியானார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் ராஜ்நந்த்கான் மாவட்டத்தின் மன்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பர்தோனி கிராமத்திற்கு அருகே காவலர்களுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. துப்பாக்கி சண்டையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 4 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக செய்தி நிறுவனம் ANI தெரிவித்துள்ளது.
4 மாவோயிஸ்டுகளின் உடல்கள், ஒரு AK-47 ரக துப்பாக்கி, 1 SLR ஆயுதம் மற்றும் 2 315 துளை துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன என்று ராஜ்நந்த்கான் உதவி காவல் கண்காணிப்பாளர் GN பாகல் கூறியுள்ளார். கடந்த ஜூலை 12, 2009 அன்று இதே பகுதியில் நடந்த மோதலில் காவல் கண்காணிப்பாளர் VK சௌபே உள்பட 29 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். விரார் பகுதியில் உயிரிழந்த இளைஞனுக்கு காவலர் ஒருவர் இறுதி சடங்கு நடத்திய காட்சிகள் வைரலாக வெளியாகி பரபரப்பு. நாக்பூரில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கள்ள சாராய மூலப்பொருட்கள் அரிப்பு. சோலாப்பூரில் தடை உத்தரவை மீறியதாக 12,000க்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு. ஈரானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 2 பேர் பலி. மும்பை கோரேகாவ் பகுதியில் வசித்து வரும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தினக்கூலி தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்த காட்சி வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தினக்கூலி தொழிலாளர்கள் பலர் குடும்பத்துடன் மும்பை கோரேகாவ் கிழக்கு சந்தோஷ் நகர் பகுதியில் வசித்து வருகின்றனர். மும்பையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இயலாத நிலையில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாநில அரசு ஏற்பாட்டில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரார் பகுதியில் உயிரிழந்த இளைஞனுக்கு உறவினர்கள் இல்லாத நிலையில் காவலர் ஒருவர் இறுதி சடங்கு நடத்திய காட்சிகள் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரார் கிழக்கு புல்வாடா பகுதியில் வசித்து வந்த 42 வயது நிரம்பிய ஹேமந்த் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் டெல்லி மற்றும் கொல்கத்தா பகுதியில் வசித்து வந்ததால் தடை உத்தரவு காரணமாக இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இயலவில்லை. இந்நிலையில் விரார் பகுதியில் உள்ள மயானத்தில் இளைஞரின் இறுதி சடங்கு நடைபெற்றது. காவலர் பிலாஸ் ஷிண்டே என்பவர் இறுதி சடங்குகளை முறைப்படி செய்தார். இக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இக்கட்டான சூழலில் காவலர் தனது மனிதாபிமானம் மூலம் கடமையை செய்தது பலரின் பாராட்டுதலையும் பெற்றுள்ளது. வார்தா பகுதியில் பள்ளி ஒன்றில் தங்க வைக்கப்பட்ட தினக்கூலி பெண் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றபோது மாநில ஆசிரியர் சங்கத்தினர் அவர்களை உற்சாகமாக வழியனுப்பி வைத்தனர். தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் வார்தா பகுதியில் வசித்து வந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த தினக்கூலி பெண் தொழிலாளர்கள் அங்குள்ள நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டனர். 5 வாரங்களாக அங்கு தங்கியிருந்த அவர்களுக்கு மாநில ஆசிரியர் சங்கத்தினர் மூலம் தினசரி உணவு வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மாநில அரசு மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தினக்கூலி தொழிலாளர்களுக்கு சேலையை அன்பளிப்பாக வழங்கி மாநில ஆசிரியர் சங்கத்தினர் அனுப்பி வைத்தனர். தினக்கூலி தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க தங்களது நன்றியை தெரிவித்த வண்ணம் புறப்பட்டு சென்றனர். நாக்பூர் பகுதியில் காவல்துறையினர் மற்றும் கலால்துறை அதிகாரிகள் இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் கள்ள சாராயம் தயாரிக்கும் மூலப்பொருட்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டது. நாக்பூர் ராம்தேகே பகுதியில் காவல்துறை 4வது மண்டல காவல்துறை உதவி ஆணையர் நிர்மலா தேவி தலைமையில் அஜினி காவல் நிலையத்தினர் மற்றும் கலால்துறையினர் இணைந்து அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது கள்ள சாராயம் தயாரித்து வந்த இடத்தில் ஆய்வு நடத்திய அவர்கள் சாராய ஊழல்கள் மற்றும் மூலப்பொருட்களை அளித்தனர். அங்குள்ள பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் காவல்துறையினர் தொடர்ந்து தங்கள் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அங்கிருந்த பானைகள் அடித்து நொறுக்கப்பட்டது. ட்ரம்ப்களில் இருந்த சாராய ஊழல்கள் தரையில் கொட்டப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தடை உத்தரவு காரணமாக சொந்த ஊர்களுக்கு செல்ல இயலாத வட மாநிலங்களை சேர்ந்த தினக்கூலி தொழிலாளர்கள் அவுரங்காபாத்தில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். COVID-19 வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவுரங்காபாத்தில் வசித்து வரும் மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தினக்கூலி தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல இயலாத நிலையில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் அவுரங்காபாத்தில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தினக்கூலி தொழிலாளர்கள் தங்களுக்கு குடிநீர் வசதி கூட இல்லை என்று தங்களது அவல நிலையை வெளிப்படுத்தினர். நாக்பூரில் பெண் மருத்துவர் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட நிலையில் அங்குள்ள படா தாஜ்பக் பகுதிக்கு காவல்துறையினர் சீல் வைத்து கண்காணித்து வருகின்றனர். நாக்பூர் பகுதியில் 51 வயது நிரம்பிய பெண் மருத்துவர் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்ட நிலையில் தனிமைப்படுத்தப்பட்டு அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தெற்கு நாக்பூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் என்ற நிலையில் அவர் வசித்து வந்த படா தாஜ்பக் பகுதிக்கு காவல்துறையினர் சீல் வைத்து கண்காணித்து வருகின்றனர். மருத்துவ சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நோயாளி ஒருவர் மூலம் அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கலாம் என்று மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்பகுதியில் மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். குர்துவாடி பகுதியில் பொது விநியோகத்துறை கடையிலிருந்து 17 மூட்டை கோதுமை கடத்தி சென்ற சம்பவத்தில் தொடர்புடைய லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநரை கைது செய்துள்ளனர். மாடா தாலுகாவிற்கு உட்பட்ட குர்துவாடி பகுதியில் பொது விநியோகத்துறைக்கு சொந்தமான கடையிலிருந்து 17 மூட்டை கோதுமை திருட்டுத்தனமாக கடத்தி சென்ற லாரி ஓட்டுநர் ஜாவேத் பதான் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து லாரியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒப்பந்தக்காரர் ரமேஷ் ஷா மற்றும் லாரி ஓட்டுநர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு குறித்து குர்துவாடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜிம்னாஜி கேந்திரா விசாரணை நடத்தி வருகிறார். தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொது விநியோக கடையிலிருந்து கோதுமை கடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோலாப்பூரில் தடை உத்தரவை மீறிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களது வாகனங்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சோலாப்பூரில் தடை உத்தரவை மீறிய 12,000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுவரை 2307 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை 3576 இருசக்கர வாகனங்கள், 192 ஆட்டோக்கள், 95 கார்கள் உள்ளிட்ட மொத்தம் 3863 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 446 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மாநகராட்சி அலுவலகம் அருகிலுள்ள மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று காவல்துறை ஆணையர் அங்குஷ் ஷிண்டே தெரிவித்தார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறையினர் தடை உத்தரவை மீறும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஈரான் தலைநகர் டெக்ரானில் இருந்து 69 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமாவாண்ட் நகரில் நேற்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.1 புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 7 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக ஈரான் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலநடுக்கம் தெக்ரானிலும் உணரப்பட்டது. இதில் வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதனால் வீடுகளுக்குள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் திடுக்கிட்டு எழுந்தனர். பின்னர் அவர்கள் அலறி அடித்தபடி வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். தமாவாண்ட் நகரில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி 60 வயது முதியவர் உள்பட 2 பேர் பலியாகினர். மேலும் 22 பேர் படுகாயமடைந்தனர். எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட முழுமையான பாதிப்புகள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே ஜப்பானிலும் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள இசு தீவை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம்
ரிக்டர் அளவுகோலில் 5.1 புள்ளிகளாக பதிவானது. எனினும் இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து உடனடி தகவல்கள் இல்லை. மும்பை தாராவியில் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 808ஆக அதிகரித்து உள்ளது. இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தொற்று அதிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டோர் எண்ணிக்கை 19,000ஐ தாண்டியுள்ளது. மும்பை தாராவியிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. தாராவியில் இதுவரை 283 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பை தாராவி குடிசை பகுதியில் மேலும் 25 நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அங்கு கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 808ஆக அதிகரித்து உள்ளது. இதுவரை 26 பேர் பலியாகி உள்ளனர். மும்பை மாநகராட்சி ஆணையர் இக்பால் சிங் சகல் தாராவி முகுந்த் நகர், காம்தேவ் கோபிநாத் காலனி, சாஸ்திரி நகர் குடிசை பகுதியில் அதிகாரிகளுடன் பார்வையிட்டார். மகனை தேடி வரும் ஆதரவற்ற மூதாட்டியின் 88வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஆடல், பாடல், கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்ட பிறந்த நாள் விழாவில் உள்ளம் நெகிழ வைத்த உருக்கமான நிகழ்வு நெல்லையில் நடைபெற்றது. கடந்த மார்ச் 24ஆம் தேதி கோவிட்-19 வைரஸ் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் நெல்லை மாநகராட்சி பகுதியில் சாலைகளில் சுற்றித் திரிந்த ஆதரவற்றவர்களை மாநகராட்சி நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் சமூக ஆர்வலர்கள் மூலம் தற்காலிக ஆதரவற்றவர்கள் மையம் நெல்லை டவுனில் உள்ள கல்லணை மாநகராட்சி பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த மையத்தில் சுமார் 107 பேர் தற்போதைய நிலையில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 3 வேளை உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு அவர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் வகையில் யோகா பயிற்சி, பழைய படங்கள் திரையிடல் போன்றவைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஆதரவற்றவர்கள் இல்லத்தில் தங்கியுள்ள சென்னை மாவட்டத்தை சேர்ந்த கோமதி என்பவர் தன் கணவனை இழந்த நிலையில் வெளிநாட்டில் இருக்கும் தனது மகனும் கைவிடப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதியில் ஆதரவற்று சுற்றித் திரிந்தார். நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் ஊரடங்கு காலத்தில் மீட்கப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இன்று 88வது வயது பிறந்த நாள் என தெரிய வரவே அங்கிருந்த சமூக ஆர்வலர்கள் அவரது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட முடிவு செய்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மூதாட்டி கோமதியை அழைத்து வந்து ஆதரவற்றவர்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் மத்தியில் 8 கிலோ 800 கிராம் அளவிலான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் அந்த மூதாட்டியின் ஆசையான பழம்பெரும் நடிகர்களான எம்ஜிஆர், சிவாஜி போன்ற கலைஞர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றும் எண்ணத்தில் அவர்களைப் போல உள்ள கலைஞர்கள் மூலம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் நடத்தி கொண்டாடினர். அப்போது முதியவர் கோமதி தனது வாழ்நாளில் இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடியது இல்லை என்றும் இந்த 88வது பிறந்த நாள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத பிறந்த நாள் எனவும் உள்ளம் உருக தெரிவித்தார். மேலும் பலவிதமான வேதனைகளை அனுபவித்ததால் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி கொண்டாட்டத்தில் தனக்கு பேச்சு வரவில்லை எனவும் உருக்கமுடன் தெரிவித்தார். விழாவில் நடிகர்கள் வந்து தன்னை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்ததாகவும் தெரிவித்தார். முகாம் காப்பாளர் கூறும்போது, கணவனை இழந்து மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த அம்மையாரின் செல்போன் தொலைந்துவிட்டது. எனவே வெளிநாட்டில் வாழும் அவரது மகனை தொடர்பு கொள்ள முடியாமல் தெருவில் கிடந்த அவரை மீட்டு கொண்டு வந்து இன்று அவருக்கு பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடி உள்ளோம். இந்த நிகழ்ச்சியை யாரேனும் பார்த்து அவரது மகனுக்கு தெரிவித்து அவர் வந்து இந்த மூதாட்டியை அழைத்து சென்றால் எங்கள் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமான தருணம் அதுவாகத்தான் இருக்கும் என தெரிவித்தார். தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தாராவி காவல் நிலையத்தில் அனுமதி சான்றிதழ் பெற வரிசையாக காத்திருந்தனர்.
கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இயலாத நிலையில் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாநில அரசுகள் மூலம் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தாராவி காவல் நிலையத்தில் அனுமதி சான்றிதழ் பெறுவதற்காக ஏராளமானோர் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் வரிசையாக நின்றனர். குர்லா லோக்மானிய திலக் ரயில் முனையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு ரயில் மூலம் செல்லும் தினக்கூலி தொழிலாளர்கள் சயான் ரயில் நிலையம் அருகிலிருந்து பேருந்து மூலம் குர்லா ரயில் முனையத்திற்கு புறப்பட்டு சென்றனர். தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தினக்கூலி தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு மாநில அரசுகள் ஏற்பாட்டில் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று மாலை குர்லா லோக்மானிய திலக் ரயில் முனையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு சென்றது. குர்லா ரயில் முனையத்திற்கு செல்லும் தினக்கூலி தொழிலாளர்கள் சயான் ரயில் நிலையம் அருகிலிருந்து 2 பேருந்துகளில் புறப்பட்டனர். அவர்களிடம் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்டு பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தாராவி பகுதியை சேர்ந்த மக்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் நினைவு அறக்கட்டளை நிறுவனர் மாறன் நாயகம் சார்பில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சாதி மத பாகுபாடின்றி டாக்டர் அம்பேத்கர் நினைவு அறக்கட்டளை நிறுவனர் மாறன் நாயகம் சார்பில் பல 100 குடும்பங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து தாராவி மற்றும் மும்பையின் பல பகுதிகளில் வசித்து வரும் ஆதி திராவிட குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என்று பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நலத்திட்ட உதவிகள் வேண்டும். உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அல்லாதோர் மாறன் நாயகம், SB ஆனந்த், C நல்லரசன், EKC சேகர், நந்த கிஷோர் ஆகியோரை அணுகி பயன்பெறும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தானே தமிழர் சங்கத்தின் சார்பில் தடை உத்தரவால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இலவசமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவர் பெருமாள் மூலம் ஊட்டச்சத்து மாத்திரைகள் விநியோகம் செய்யப்பட்டது. தானே தமிழர் சங்கத்தின் சார்பாக இன்று தானே பகுதியில் உள்ள தமிழர்களுக்கு இலவசமாக காய்கறிகள் வழங்கப்பட்டது. சங்க செயலாளர் டாக்டர் பெருமாள் ஊட்டச்சத்து மருந்து வழங்கினார். தடை உத்தரவு காரணமாக பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமாக அத்தியாவசிய பொருட்கள் வழங்க சங்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தானே தமிழர் சங்கத்தின் தலைவர் ஜான்சன், செயலாளர் டாக்டர் பெருமாள், பொருளாளர் அமலோட் பவநாதன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். இதனால் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமானோர் பயனடைந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனாவுடன் வாழ மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மராட்டியத்தில் 20 நாட்களில் கொரோனா பாதிப்பு குறையும் என சுகாதார அமைச்சர் நம்பிக்கை. தள்ளி வைக்கப்பட்ட CBSE பொதுத் தேர்வு ஜூலை 1ஆம் தேதி தொடங்குகிறது என அறிவிப்பு. சத்தீஸ்கரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 மாவோயிஸ்டுகள் கொலை, ஒரு காவல்துறை அதிகாரி பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.